ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு ஆர்டிகல் 15 பார்க்க போறோம். நம்ம சேனல்ல புதுசா ரீசனிங் சீரிஸ் போயிட்டு இருக்கு. அதையும் பார்த்துக்கோங்க. ஆர்டிகல் 15 prohibition of discrimination only on grounds of religion, race, caste, sex or place of birth. It means இந்த 5 கிரவுண்ட்ஸின் அடிப்படையில் டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டிகல் 15 சொல்லுது. ஸோ இதை தவிர்த்து வேற எந்த ஒரு கிரவுண்டின் அடிப்படையில் ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடந்தாலும் தட் இஸ் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தமிழ்நாட்டில் பொங்கல் பரிசு கொடுக்குறாங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை. ஸ்டேட் ரெசிடென்ஸ் யாரெல்லாம் தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ இட் இஸ் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ். இது ஓகே பிகாஸ் இந்த 5 அடிப்படையில் தான் டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெசிடென்ஸ் அடிப்படையில் டிஸ்கிரிமினேட் பண்ணி தமிழ்நாடு பீப்புளுக்கு மட்டும் அந்த பொங்கல் பரிசு கொடுக்கறது ஓகே. இப்போ நம்ம இந்த ஆர்டிகலுக்கு கீழே இருக்கக்கூடிய கிளாஸஸ் பார்க்கலாம். இங்க 15 bracket 1 போட்டிருக்குன்னா இட் மீன் கிளாஸ். இந்த ஆர்டிகல் 15 கீழே மொத்தம் 6 கிளாஸஸ் இருக்கு. ஒன்னொன்னா டீட்டெயிலாக பார்ப்போம். ஆர்டிகல் 15 கிளாஸ் 1 இது ஸ்டேட் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ற விதமா இருக்கும். ஸ்டேட் யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது பேஸ்ட் ஆன் above 5 grounds சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ப்ரொவிஷன் அதாவது கிளாஸ் 2ல ஸ்டேட் அண்ட் இண்டிவிஜுவல் எந்த ஒரு சிட்டிசனையும் இந்த 5 அடிப்படையில் பப்ளிக் பிளேசஸ்ல டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. மீன்ஸ் ஒரு ஷாப்க்கு வரக்கூடாது, ரோடு யூஸ் பண்ணக்கூடாது, டேங்க்ல இருந்து தண்ணி எடுக்கக்கூடாது, ஒரு டெம்பிளுக்கு வரக்கூடாதுன்னு இந்த 5 கிரவுண்ட்ஸ் அடிப்படையில் ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த்தின் அடிப்படையில் யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஸோ கிளாஸ் 2 ஸ்டேட் அண்ட் பிரைவேட் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. கிளாஸ் 1 ஸ்டேட் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த ஃபர்ஸ்ட் 2 கிளாஸுமே ஜெனரலாக வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது பேஸ்ட் ஆன் திஸ் 5 கிரவுண்ட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த எக்ஸெப்ஷன்ஸில் பார்த்தோன்னா ஒரு சில செக்ஷன் ஆஃப் பீப்புள், ஒரு சில கிளாஸ் ஆஃப் பீப்புளுக்கு அவங்கள அப்லிஃப்ட் பண்ணுறதுக்காக ஸ்டேட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் மேக் பண்ணலாம், அதாவது ஸ்பெஷல் லா மேக் பண்ணலாம். அது ஆர்டிகல் 15க்கு எகெயின்ஸ்ட் ஆனது இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 15 கிளாஸ் 3 ஃபார் உமன் அண்ட் சில்ட்ரன். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா லோக்கல் பாடிஸில் உமன்ஸ்க்கு ரிசர்வேஷன் கொடுக்குறோம். அண்ட் இப்போ தமிழ்நாட்டோட ப்ரெசன்ட் எக்ஸாம்பிள் மகளிர் விடியல் பயணம். உமன்ஸ்க்கு பஸ்ஸில் டிக்கெட் கிடையாது, ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறாங்க இல்லையா, இதுவும் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். தென் சில்ட்ரன்ஸ்க்கு ஃப்ரீ எஜுகேஷன். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 15 clause 4 for advancement of socially and educationally backward class SC ST. ஸோ இங்கே socially and educationally either of that socially or educationally கொடுக்கல, ரெண்டுத்துலேயுமே அவங்க பேக்வேர்டாக இருக்கணும். சோஷியலாகவும் இருக்கணும், எஜுகேஷனலாகவும் ஒருத்தவங்க பேக்வேர்ட் கிளாஸாக இருக்காங்கன்னா அவங்கள அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அது கான்ஸ்டியூஷனுக்கு எகெயின்ஸ்டாக போகாது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எகெயின்ஸ்டாக போகாது. இந்த ப்ரொவிஷன் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1955ல ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கான ப்ரொவிஷன் கிளாஸ் 3 ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல இருந்தே இருக்கு. கிளாஸ் 4க்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரிசர்வேஷன், ஃபீ கன்செஷன் இதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் கிளாஸ் 5 ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ் SC ST இன் அட்மிஷன் டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட். இது 93rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2005 மூலமா ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ரொவிஷன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ல இந்த பீப்புளுக்கு அட்மிஷனை என்ஷூர் பண்றதுக்காக ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வரப்பட்டது. கிளாஸ் 4 இன் ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க ஸ்டேட் ஷால் மேக் எனி ப்ரொவிஷன் சொல்லிட்டு. இங்க கிளாஸ் 5ல ஸ்பெசிஃபிக்கலி அவங்களோட அட்மிஷன் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டை என்ஷூர் பண்றதுக்காகவே ஒரு தனி கிளாஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாஸை எஃபெக்ட் கொண்டு வரதுக்காக தான் சென்ட்ரல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆக்ட் 2006 ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இதன் அடிப்படையில் ஓபிசிக்கு 27% ஆஃப் ரிசர்வேஷன் இன் சீட்ஸ் கொடுக்கப்படுது. சென்ட்ரல் கவர்மெண்டோட prestigious இன்ஸ்டிடியூட்ல ஃபார் எக்ஸாம்பிள் IIT, IIM, எய்ம்ஸ் அண்ட் அதர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துலேயுமே வந்து ஓபிசிக்கு 27% ஆஃப் சீட் ஒதுக்கப்படுது. அண்டர் ஆர்டிகல் 15ல ரீசெண்டாக ஆட் பண்ணப்பட்டது கிளாஸ் 6 ஃபார் EWS. EWSனா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். இவங்களுக்கு 10% ஆஃப் த சீட்ஸ் வரைக்கும் ஒதுக்கலான்னு சொல்லி பை 103rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்த இயர் 2019 கொண்டு வந்திருப்பாங்க. இது இந்த செட் ஆஃப் பீப்புளை அப்லிஃப்ட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஆர்டிகல் 15ல பார்க்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 16 பார்க்கலாம். தேங்க்யூ.